ஹலோ ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சுஷ்மா ஜோன். ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் வந்து தவா ஃப்ரை பண்ணியிருந்தோம், டீப் ஃப்ரை கிடையாது. ஃபிஷ் ஃப்ரைக்காக ஃபிஷ் வந்து அப்பா மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷிங்க்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லெமன் இதெல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் போடும்போது உங்களுக்கு புளிப்புத்தன்மை கிடைக்கும். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃபிஷ்ஷோடு உங்களுக்கு சேரும்போது. ஸோ அந்த லெமனையும் பிழிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபிஷ் மேலேயும் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நல்லா நிறைய மசாலாவே கோட் பண்ணுங்கள். இது ஒன்றும் உங்களுக்கு காரம் அதிகமாகாது. பிகாஸ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மசாலா பிரிஞ்சு போய்டும், கொஞ்சம் மசாலா அது கூட ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையுமே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை நீங்கள் 1 hour ஊற வச்சா போதும். இந்த ஃபிஷ்ஷுக்கு வாசனைக்காக கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கறி லீஃபும் சேர்த்து நீங்கள் ஒரு 1 hour ஊற வச்சுக்கோங்க. 1 hour ஊறினதுக்கப்புறமா ஒரு தவா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி 4 to 3 ஃபிஷ்ஷஸ் நீங்கள் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். எங்களுக்கு ஒரு 2 to 3 பேட்சஸ் வந்துச்சு. ஸோ எல்லா பேட்சும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்த ஃபிஷ்ஷில் நீங்கள் மேலே லெமன் தூவியும் சாப்பிட்லாம், அது உங்களோட விருப்பம். ஸோ எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ see you all in next வீடியோ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்